ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாட்கோ ஃபார்மா பற்றி பார்க்க போகிறோம். நாட்கோ ஃபார்மா என் போர்ட்ஃபோலியோவில் லார்ஜஸ்ட் ஹோல்டிங் நான் ஏற்கனவே உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நாட்கோ ஃபார்மா பற்றி 2 மேஜர் அப்டேட்ஸ் வந்திருக்கு. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நாட்கோ ஃபார்மாவோட ஃபியூச்சர் ஷேர் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம நாட்கோ ஃபார்மாவோட அக்விசிஷன் பற்றி வந்த அப்டேட் பற்றி பார்த்துருவோம். ஆட்காக் இங்கிரம்னு ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் ஃபார்மா கம்பெனியை நாட்கோ ஃபார்மா அக்வயர் பண்ண போகிறதா நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அதுக்கான ஓட்டிங் நடந்தது. ஆட்காக் இங்கிரம் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து செப்டம்பர் 9 அன்னைக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. அந்த மீட்டிங்கில் ஆட்காக் இங்கிரமோட ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் போர்ட் மெம்பர்ஸ்லாம் வந்து ஓட் போட்டிருந்தாங்க. அதாவது இந்த ஸ்கீமோட ரெசல்யூஷனை பாஸ் பண்ணலாமா வேண்டாமா, நாட்கோ ஃபார்மாக்கு இந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்து அக்வயர் பண்ண அலோவ் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு ஓட் நடந்தது. அதில் 98% வந்து ஃபாராக தான் ஓட் பண்ணியிருக்காங்க, 1.34% தான் அகேன்ஸ்டாக ஓட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அந்த ஸ்கீம் ரெசல்யூஷன் பாஸ் ஆயிருச்சுன்னு நாட்கோ ஃபார்மா அப்டேட் பண்ணியிருக்காங்க. நாட்கோ ஃபார்மா எந்த மார்க்கெட் கேப்பில் எந்த ஷேர் ப்ரைஸில் அக்வயர் பண்ண போகிறாங்க, அவங்களோட ஃப்யூச்சர் ரெவென்யூஸ் இதனால் எப்படி இம்பேக்ட் ஆக போகுதுங்கிறது நம்மளுக்கு போக போக தான் தெரியும். பட் நாட்கோ ஃபார்மா ஒரு சிக்லிக்கல் கம்பெனி நம்ம ஆடி பார்த்துருந்தோம். ஆட்காக் இங்கிரம் மூலயமா அவங்களுக்கு கிடைக்கிற ஸ்டேக்லேருந்து அவங்களுக்கு கிடைக்கிற ரெவென்யூ கண்டிப்பாக அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டேபிள் ரெவென்யூ போக போக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு பிளாக் பஸ்டர் ட்ரக்குக்கோ ஃபஸ்ட்டு ஃபைலுக்கோ வெயிட் பண்ணி அவங்களோட ரெவென்யூ அப்பப்போ பூஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்டெடி இன்கம் பண்ணுறதுக்கு அவங்க இந்த மாதிரி டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வராங்க. அவங்க இந்த அக்விசிஷன் பண்ணதுக்கப்புறமும் 1000 crores மேலே அவங்க கேஷாக ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃப்யூச்சர் அக்விசிஷன்ஸுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஒன்லி ஸ்ட்ராட்டஜிக் அக்விசிஷன்ஸ். இப்போ நம்ம நாட்கோ ஃபார்மா பற்றி வந்த முக்கியமான நியூஸ் என்னன்னு பார்த்துருவோம். இது வந்து நாட்கோ ஃபார்மாவோட ரெவென்யூவையோ இபிஎஸ்ஸையோ பெருசாக பாதிக்க போகிறதில்ல. பட் ஆஸ் அ கம்பெனி அண்ட் ஆஸ் அ நேஷன் இந்தியாவுக்கே வந்து இது ஒரு பெரிய சேஞ்ச் தான். ராஷ்ங்கிற கம்பெனி ரிஸ்டிப்ளாமுங்கிற ட்ரக்குக்கு பேட்டன்ட் வாங்கி வச்சுருந்தாங்க 2035 வரைக்கும். மார்ச்சில் நடந்த ஒரு ரூலிங்கில் ஒரு சிங்கிள் ஜட்ஜ் ஆஃப் டெல்லி ஹைகோர்ட் வந்து ராஷோட ப்ளீயை, அதாவது நாட்கோ ஃபார்மா இதோட ஜெனரிக் வெர்ஷனை தயாரிக்கக்கூடாது, அவங்க இதை கமர்ஷியலாக விற்க ஆரம்பிக்கக்கூடாதுன்னு ராஷ் வந்து ஒரு இன்ஜங்ஷன் பாஸ் பண்ணுறதுக்காக ப்ளீ கேட்டிருந்தாங்க. பட் அந்த ஜட்ஜ் வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக ரூல் பண்ணி நாட்கோ ஃபார்மாக்கு ஃபேவராக வந்து ரூல் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு அவங்க மறுபடியும் அப்பீல் போயிருந்தாங்க. நேற்றுக்கு வந்த நியூஸ் என்னென்னா, புதுசாக வந்த டிவிஷன் பெஞ்சுமே வந்து ஏற்கனவே இந்த ரூலிங்கே அப்பீல் பண்ணியிருக்காங்கங்கிறதும். ஸோ நாட்கோ ஃபார்மா இனிமேல் இந்த ட்ரக்கை விற்கலாம். அதுவும் 6.2 lakhs ராஷ் இந்த ட்ரக்கை விற்றுட்டு இருந்தாங்க. ரிஸ்டிப்ளாம் எவர்ஸ்டிங்கிற பேரில் விற்றுட்டு இருந்தாங்க. அதை வெறும் 15,900 rupees நாட்கோ ஃபார்மா விற்க போகிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்பைனல் மஸ்குலர் ஏட்ரோஃபி பேஷண்ட்ஸ், அதுவும் வந்து இன்ஃபென்ட்ஸ் குழந்தைகளுக்கு வர ஒரு இஷ்யூவில் இந்த ரிஸ்டிப்ளாமுங்கிற ஓரல் மெடிசன் வந்து ட்ரீட்மெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ரேர் ப்ரோக்ரெசிவ் அண்ட் ஜெனட்டிக் டிசீஸ் தான். ஸோ ரோஷ் வந்து 2035 வரைக்கும் எவர்ஸ்டிங்கிற பிராண்ட் நேமில் இந்த ரிஸ்டிப்ளாமுக்கு பேட்டன்ட் வச்சுருந்தாங்க. நாட்கோ இதோட ஜெனரிக் வெர்ஷனை தயாரிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்க இன்ஜெக்ஷனுக்கு வந்து கிளைம் பண்ணியிருந்தாங்க. பட் கோர்ட் வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக ரூல் பண்ணிட்டாங்க. நாட்கோ என்ன இதை பற்றி சொல்கிறாங்கன்னா, ரோஷ் வந்து அவங்க மோனோபொலியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஏற்கனவே இருக்கிற பேட்டன்ட்டில் சின்னதாக எக்ஸ்ட்ரா காம்பவுண்ட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு, பெரிய டிஃப்ரென்ஸ் கொண்டு வராத காம்பவுண்ட் ஆட் பண்ணிவிட்டு அவங்க பேட்டன்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்க ட்ரை பண்ணுறாங்க. இது மூலிமா அவங்க மோனோபொலியும் வந்து எவர்கிரீனாக எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு நாட்கோ ஃபார்மா கிளைம் பண்ணாங்க. இவங்களோட ப்ரைஸிங் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. மில்லியன்ஸ் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு வந்து அது ஆக்சசபிளாகவே இருக்காது. நாங்கள் பண்ணுற மருந்து வந்து அஃபோர்டபுளாகவும் இருக்கும், ஆக்சசபிளாகவும் இருக்கும். இது வந்து வெறும் பேட்டன்ட்டை வச்சு மட்டும் நம்ம டிசைட் பண்ணி இந்த மருந்தை அலோவ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நிறையா பேஷண்ட்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் பேஷண்ட்ஸுக்கு இது ஆக்சசபிளாகவும் அஃபோர்டபுளாகவும் இருக்காதுன்னு நாட்கோ வந்து கிளைம் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக நாட்கோ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த 15,900 rupees per பாட்டிலுக்கே எங்களால் விற்க முடியும், ரோஷ் வந்து 6.2 lakhs சார்ஜ் பண்ணுறாங்க, நாங்கள் 15,900 விற்போம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தேர்ஸ்டே அன்னைக்கு டெல்லி ஹைகோர்ட் நாட்கோ ஃபார்மா இந்த ஜெனரிக் வெர்ஷனை கண்டினியூ பண்ணலாம், அவங்க சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ராஷுக்கு அகெயின்ஸ்டாக ரூலிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாட்கோ ஃபார்மா இனிமேல் வந்து ரிஸ்டிப்ளாமை விற்கலாம், அதுவும் ஏற்கனவே இந்த ப்ரைஸோட ரொம்ப சீப்பரான வெர்ஷனாக விற்கலாம். ஸோ இது வந்து நாட்கோ ஃபார்மாவுக்கு ஒரு நல்ல நியூஸோ இல்லையோ, இந்தியாவுக்கே வந்து இது ஒரு நல்ல நியூஸ். இந்த மாதிரி பேட்டன்ட்டை ஓவர் ரூல் பண்ணி நடக்கிறது ரொம்ப ரேர். எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட்டு டைம். ஸோ நாட்கோ ஃபார்மா பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெவல்யூஷன் தான். ரோஷோட மார்க்கெட் கேப் 26 trillion rupees, அதாவது 26 லட்சம் கோடி ரூபாய். நாட்கோ ஃபார்மாவோட மார்க்கெட் கேப் 15,000 கோடி தான். ரோஷ் வந்து 40th மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி இந்த வேர்ல்டு. அவங்கள வந்து நாட்கோ ஃபார்மா சேலஞ்ச் பண்ணி அவங்க பேட்டன்ட் வச்சுருந்த ட்ரக்கை இவங்க வந்து ஜெனரிக் வெர்ஷன் பண்ணி விற்கிறதுக்கு
கோர்ட் கிட்டேருந்து பர்மிஷன் வாங்கினது ஒரு நல்ல நியூஸ் தான். ரிஸ்டிப்ளாமுக்கு எவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குது, இதனால நாட்கோ ஃபார்மோட இபிஎஸ் ரெவென்யூலாம் பூஸ்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நான் தேடி பார்த்தேன். எனக்கு வந்து எந்த சோர்ஸுமே வந்து வேல்யூபிளாக கிடைக்கல. பட் இது நாட்கோ ஃபார்மாவோட மேனேஜ்மெண்ட்டும் அவங்களோட எஃபிஷியன்சியும் குறிக்கிறனால நான் வந்து இதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். இது ரெவென்யூவில் ஒரு சின்ன பகுதியாக இருக்கலாம், பட் நாட்கோ ஃபார்மாவோட மேனேஜ்மெண்ட் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்குங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். இது நம்ம நேஷனுக்கே வந்து ஒரு நல்ல நியூஸ் தான். இப்போ நம்ம நாட்கோ ஃபார்மோட ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஓவர்வியூ பார்த்துருவோம். நாட்கோ ஃபார்மா 15,139 crore மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி. அவங்களோட கரண்ட் ஷேர் ப்ரைஸ் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 845 rupees. ஸ்டாக் PE 8.91. என்னை பொறுத்த வரைக்கும் 33% EPS growth rate லாஸ்ட் 5 இயர்ஸ்லையும் லாஸ்ட் 10 இயர்ஸில் 28% EPS growth rate வச்சுருக்கிற ஒரு கம்பெனி 8.91 PEயில் ட்ரேட் ஆகுதுங்கிறது வந்து ரொம்பவே ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். அவங்களோட ROC ROE பார்த்தாலுமே 32.8% அண்ட் 28% மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இதுவுமே ஒரு நல்ல விஷயந்தான். முக்கியமாக அவங்களோட நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லாஸ்ட் குவார்ட்டர்லேயும் 36% வச்சுருக்காங்க. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லாஸ்ட் இயர் 42%. $100 இவங்க ரெவென்யூ ஏர்ன் பண்ணாங்கன்னா 36%, அதில் 36% $36 வந்து இவங்களுக்கு டைரெக்டாக ப்ராஃபிட்டாக வந்துடுது. அவங்களோட கரண்ட் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 94.8. இது நாட்கோ ஃபார்மாவோட EPS அண்ட் PE சார்ட் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை நடத்துருங்க. லாஸ்ட் 20 இயர்ஸ் டேட்டா கிட்ட நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட மீடியன் PE 18.9, அதாவது 2006லேருந்து இப்போ வரைக்கும் அவங்க ஆவரேஜாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற PE 18.9, பட் கரண்ட் PE 8.9 தான். இதுலேயே தெரியுது நாட்கோ ஃபார்மா எவ்வளோ அண்டர் வேல்யூடாக இருக்குங்கிறது. பட் நாட்கோ ஃபார்மா வெறும் PE அண்ட் EPS வச்சு நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு சிக்லிக்கல் கம்பெனி. அவங்களுக்கு எப்போல்லாம் வந்து ஒரு நல்ல பிளாக் பஸ்டர் ட்ரக் கிடைக்குதோ அப்போ வந்து அவங்க EPSயை நல்லா பூஸ்ட் பண்ணுவாங்க, சேல்ஸை பூஸ்ட் பண்ணுவாங்க. எப்போல்லாம் அவங்களுக்கு அந்த பேட்டன்ட் எக்ஸ்பைரி பக்கத்தில் வராங்களோ அப்போ வந்து அவங்களோட EPS வந்து ட்ராப் ஆக ஆரம்பிக்கும். பட் லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் அவங்க EPS வந்து க்ரோ ஆகிட்டே தான் இருக்கும். அது வந்து ஒரு மேலேயும் கீழேயுமா வந்து சிக்லிக்கலாக போயிட்டே இருக்கும். பட் அந்த மேலேயும் கீழேயும் போகிறதே வந்து இன்க்ரீஸிங் ஸ்டேட்டில் தான் போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 5 years 10 years 15 years டவுன் த லைன் பார்க்கும்போது அவங்க EPS இப்போ இருக்கிறத விட சிக்னிஃபிகண்ட்லி ஹையராக தான் இருக்கும். இப்போ நாட்கோ ஃபார்மோட ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையானது அவங்களோட ஏர்னிங்ஸ் பர் ஷேர். நான் அவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்த்தேன், குவார்ட்டர்லி ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தேன். இதே அக்டோபர் 5 வருஷத்துக்கு முன்னாடி 2020 அவங்களோட ஏர்னிங்ஸ் பர் ஷேர் EPS வந்து 24.62 rupees இருந்திருக்கு. இப்போ அவங்களோட EPS அக்டோபர் 2025 94.8 rupees. இப்போது குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வரப்போகுது, இந்த மந்த் இல்லை அடுத்த மந்த்க்குள்ளே வந்துடும். அப்போ வந்து இது கொஞ்சம் வேரி ஆகும். அவங்க ஹிஸ்டாரிக்கல் மீடியன் PE நம்ம ஆடி பார்த்தது வந்து 18.9. EPS எந்த க்ரோத் ரேட்டில் அவங்க க்ரோ பண்ணியிருக்காங்கன்னு கேல்குலேட் பண்ணி பார்த்தேன். ஸோ 24.62 EPS வச்சுருக்கிற நாட்கோ ஃபார்மா 94.8 வந்து 5 இயர்ஸில் வளர்த்துருக்காங்க. அப்போது கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது 30.94 அவங்களோட CAGR கிடைக்குது. இப்போ நம்மளுக்கு 30.94% CAGR அவங்களோட EPS க்ரோத் ரேட்டுக்கு கிடச்சிருக்கு லாஸ்ட் 5 இயர்ஸில். நம்ம ப்ரைஸ் ப்ரெடிக்ஷனில் அதோட பாதி 15% வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். அவங்க லாஸ்ட் 5 இயர்ஸாக 30% EPSயை க்ரோ பண்ணியிருக்காங்க. பட் நாட்கோ ஃபார்மோட லிமிட் வந்து எக்ஸ்பயர் ஆக போகுது. அவங்களுக்கு அடுத்த பிளாக் பஸ்டர் கிடைக்குமா கிடைக்காதான்னு நம்மளுக்கு தெரியாது. பட் செமிக்ளூட்டேட் பெப்டைட்ஸ் இந்த மாதிரி அவங்க பைப்லைனில் நிறைய ட்ரக்ஸ் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக இருக்கிறதுக்காக அவங்க லாஸ்ட் 5 இயர்ஸில் க்ரோ பண்ணிட்டு இருந்த க்ரோத் ரேட்டில் பாதி எடுத்து கேல்குலேட் பண்ணி பார்ப்போம். அப்போவே அவங்க ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ நல்லா இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ 15% நாட்கோ ஃபார்மா அவங்க EPSயை க்ரோ பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா 94.8 EPS இருக்கிற நாட்கோ ஃபார்மா 5 இயர்ஸ்க்கு அப்புறம் 190.68 இருக்கும் அவங்களோட ஏர்னிங்ஸ் பர் ஷேர். இப்போ நம்ம வந்து 2 சினாரியோ கால்குலேட் பண்ண போகிறோம். 2 சினாரியோலுமே ஃபியூச்சர் EPS அதே 190.68 தான். அதாவது அவங்க 15% EPS க்ரோத் ரேட்டில் அவங்க EPSயை காம்பவுண்ட் பண்ணிகிட்டே வராங்கன்னு நம்ம அசியூம் பண்ணி கால்குலேட் பண்ண போகிறோம். பட் இந்த 2 சினாரியோவில் நம்ம யூஸ் பண்ண போகிறது 2 டிஃப்ரெண்ட் PEs. ஒன்று வந்து அவங்களோட ஹிஸ்டாரிக்கல் மீடியன் PE 18.9, லாஸ்ட் 20 இயர்ஸாக நாட்கோ ஃபார்மா ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஆவரேஜ் PE. இன்னொன்று அவங்களோட கரண்ட் PE, அதாவது நாட்கோ ஃபார்மா 5 வருஷத்துக்கு அப்புறமும் மார்க்கெட்டால் பெருசாக ரெக்கக்னைஸ் ஆக முடியாமல் இதே PE 8.9 சிங்கிள் டிஜிட் PEலே ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்கன்னு அசியூம் பண்ணி கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சினாரியோவில் அவங்களோட ஃபியூச்சர் ஷேர் ப்ரைஸ் 1697.05, 190.68 into 8.9. அவங்களோட கரண்ட் ஷேர் ப்ரைஸ் என்னது, அவங்களோட கரண்ட் EPS into கரண்ட் PE ரேஷியோ. ஸோ ஃபியூச்சர் ஷேர் ப்ரைஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம கால்குலேட் பண்ண ஃபியூச்சர் EPS into நம்ம அசைன் பண்ணுற PE ரேஷியோ. 5 வருஷத்துக்கு அப்புறம் நாட்கோ ஃபார்மா எந்த PEயில் ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணி அப்ளை பண்ணுற PE ரேஷியோ வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஃபியூச்சர் ஷேர் ப்ரைஸ் கிடச்சிடும். ஸோ 1697.05 rupees. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நாட்கோ ஃபார்மோட ஷேர் ப்ரைஸ் 842.5. ஸோ அதுலேருந்து கெயின் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 101.43%. CAGR வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க 15.03% காம்பவுண்டட் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு
கொடுக்க வாய்ப்பு இருக்குது அடுத்த 5 வருஷத்துக்கு. இப்போ நாட்கோ ஃபார்மா ரிவர்ஷன்றது மீன் நடந்து மார்க்கெட் இவங்களோட க்ரோத்தை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி ஹையர் PE ரேஷியோ 18.9 PE ரேஷியோவில் கொண்டு போய் வச்சாங்கன்னா இவங்களோட ஷேர் ப்ரைஸ் 3603.85 ஆயிரும். 190.68 into 18.9. அப்போ உங்களுக்கு கரண்ட் ஷேர் ப்ரைஸ் 842.5லேருந்து 327% அப்சைட் இருக்குது. கெயின் பர்சன்டேஜ் 327.75. இதுக்கு CAGR நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 33.73% வரும். காம்பவுண்டட் ரிட்டர்ன்ஸில் 33%ங்கிறது ரொம்பவே அதிகம். நீங்கள் எவ்ரி 2.5 years 3 yearsக்கு உங்கள் பணத்தை டபுள் பண்ணிகிட்டே வர மாதிரி. பட் இது ரொம்ப புல்லிஷான சினாரியோவாக எனக்கு படுது. இது எனக்கு பேஸ் கேஸ் சினாரியோவாக படுது. பட் இந்த அசம்ஷனில் நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது நாட்கோ ஃபார்மோட லாஸ்ட் 5 years பர்ஃபார்மன்ஸோட பாதி லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அவங்க அடுத்த 5 வருஷத்துக்கு பண்ணாலே இந்த அவுட்கம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாட்கோ ஃபார்மாவில் அதே க்ரோத் ரேட் மெயின்டைன் பண்ண முடியுது, இல்லை அடுத்த பிளாக் பஸ்டர் ட்ரக் ரெவ்லிமிட்டோட ஒரு பெட்டர் பிளாக் பஸ்டர் ட்ரக்காக இருந்ததுன்னா நாட்கோ ஃபார்மாவோட ஃபியூச்சர் ஷேர் ப்ரைஸ் எவ்வளோ ஹையாக இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த வீடியோவில் நாட்கோ ஃபார்மா பற்றி 2 அப்டேட் பார்த்துருந்தோம். ஒன்று அவங்க அக்விசிஷன் ஆட்காக் இங்கிரம்ங்கிற சவுத் ஆஃப்ரிக்கன் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி அக்விசிஷன் பற்றி பார்த்துருந்தோம். 2வது அவங்க ரோஷ்ங்கிற ஒரு பெரிய ஜெயண்ட் ஃபார்மா கம்பெனியோட போட்டி போட்டு இவங்க ஜெனரிக் வெர்ஷனை கோர்ட் ரூலிங்கோட வெளியில் வந்து கொண்டு வராங்கன்னு பார்த்துருந்தோம். நாட்கோ ஃபார்மோட மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அதோட முக்கியமாக நம்ம நாட்கோ ஃபார்மோட 5 year ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் பார்த்துருந்தோம். அவங்களோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸோட கொஞ்சம் சுமாராக பர்ஃபார்ம் பண்ணாலே அவங்க ஃபியூச்சர் ஷேர் ப்ரைஸ் எவ்வளோ அப்ரிஷியேட் ஆக வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். நீங்கள் நாட்கோ ஃபார்மை ஹோல்ட் பண்ணுறீங்களா? நாட்கோ ஃபார்மா 5 வருஷத்துக்கு அப்புறம் எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.